என்னாச்சு சூர்யா? உள்ள வந்து திடீர்னு என்னாச்சுன்னு கேட்டா சூர்யா, are you okay? ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் பங்கஜ். என்ன வேணும் சொல்லு. இந்தா. சூர்யா, இப்ப நீ என்ன மூட்ல இருக்கன்னு தெரியாது. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. நம்ம ப்ராஜெக்ட் ஒண்ணு நம்ம கையை விட்டு போற மாதிரி இருக்கு சூர்யா. ஸ்டாப் இட் பங்கஜ். இதையெல்லாம் ஏன் என்கிட்ட வந்து சொல்ற? போய் மீரா கிட்ட சொல்லு. ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போறதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் மீரா பாத்துக்குவா. அது சாதாரணமா நம்ம கையை விட்டு போல. அதுக்கு பின்னாடி அது எப்படியோ போகட்டும். அந்த ப்ராஜெக்டே நமக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல. அல்லது இதுவரை கைக்கு வந்த எல்லா ப்ராஜெக்டே என்னை விட்டு போனாலும் கவலை இல்லை. நான் வேற ஒரு கொந்தளிப்புல இருக்கேன். என்னை போட்டு படுத்தாத. கொஞ்ச நாளைக்கு இந்த ஆபீஸ் வேலை, ஆபீஸ் ப்ராப்ளம்ஸ் பத்தி எதையுமே என்கிட்ட கொண்டு வராத. நான் வேணா போய் அனு மேடத்தை வர சொல்லுவா சார். என்ன முறைக்கிற? இவ்வளவு நேரம் அனு மேடம் வந்து பேசிட்டு போனாங்களே, அப்ப நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தியே. என்ன பார்த்தா மட்டும் உன் முகத்துல அப்படியே எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. ஏன்டா அப்படி ஆயிட்ட? சொல்றதை எல்லாம் சொல்லி முடிச்சாச்சா? எனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பு. நான் வேணா நல்ல டைலாக் ரைட்டர் யாரையாவது வர சொல்லட்டுமா? டயலாக் ரைட்டரா? எதுக்கு? நீ எதையோ சொல்ல முடியாம அப்படியே கொந்தளிப்புல இருக்கேன்னு சொன்னியே. நான் எங்க அப்படி சொன்னேன்? நீ சொன்னாதானா? உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியாதா? நல்ல டைலாக் ரைட்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா எந்த விஷயத்த யார்கிட்ட எப்படி எங்க வச்சு சொல்லணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் கேட்டேன். எந்த விஷயத்த யார்கிட்ட எங்க வச்சு எப்படி சொல்லணும்னு டயலாக் ரைட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்த எங்க வச்சு எப்படி அணுகிட்ட சொல்லணும்னு எனக்கு தான் தெரியும். நீயும் உன் டயலாக் ரைட்டரும் வாயை மூடிக்கிட்டு இருந்தா போதும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கிளம்பு ராஜா, கிளம்பு. ஏய், என்னடி எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? என்னமோ உனக்கு மட்டும்தான் வேலை இருக்கா மாதிரி லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. நாங்கெல்லாம் என்ன வெட்டியாவா இருக்கோம்? ரம்யா, நான் வெட்டியா தான் இருக்கேன். நீ உன்னை பத்தி மட்டும் சொல்லு. இல்ல ரம்யா, ஒரு முக்கியமான விஷயம், அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறி, வாடி மொட்டை மாடி போய் பேசிட்டு இருக்கலாம். இல்ல ரம்யா, கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படி என்னடி கன்ஃபியூஷன் உனக்கு? ரம்யா, உனக்கு ராயப்பேட்டை நல்லா தெரியுமா? ராயப்பேட்டை தெரியாதா? இருக்கு இருக்கு இருக்கு. உனக்கு என்னடா தெரியும்? நீயே கேளம்பாக்கத்துல இருந்து வந்தவன். ரம்யா, நீ இந்த ஊர் தானே? சொல்லு பாப்போம், ராயப்பேட்டை எங்க இருக்கு? எனக்கு தெரியாதுடா. காலனியை விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா காலனி, இப்படியே இங்கே இருந்துட்டேன். ராயப்பேட்டைன்னா இல்ல. அனு, திடீர்னு இப்ப எதுக்கு ராயப்பேட்டை கேக்குற? தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் பேர்ல ராயப்பேட்டையில ஒரு பில்டிங் இருக்கு. அங்க ஃபேக்டரியும் குடவுனும் இருந்திருக்கும். அந்த பில்டிங் எங்க இருக்கு, இப்போ அங்க என்ன இருக்குன்னு ஒரு விவரமும் ஆபீஸ்ல யாருக்குமே தெரியல. வருஷம் வருஷம் டாக்ஸ் கரெக்டா பே பண்ணிருக்காங்க. செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு சாலரியும் பே பண்ணிருக்காங்க. அங்க ப்ரொடக்ஷன் எதுவும் நடந்த மாதிரியே தெரியல. ஒர்க்கர்ஸ் யாருமே இல்ல. அப்படி இருக்கிறப்போ ஏன் டாக்ஸ் பே பண்ணி மெயின்டைன் பண்ணிருக்கணும்? அதுவும் ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 வருஷமா. இது எங்க கிட்ட கிட்ட எப்படி தெரியும்? நீதான் சொல்லணும். இவன் ஒருத்தன். அது ஏதாவது பழைய பில்டிங்கா இருந்திருக்கும், அதுக்காக டாக்ஸ் பே பண்ணிருப்பாங்களோ என்னவோ.
கரெக்ட் ரம்யா. அது ஏதாவது குடோனா கூட இருந்திருக்கலாம். இப்ப அது யூஸ் பண்ணாம கூட இருக்கலாம். அப்படின்னா அத பத்தின டீடைல்ஸ் ஏதாவது ஆபீஸ்ல இருக்கணும்ல, அட்லீஸ்ட் டாக்குமெண்டாவது இருக்கணும்ல. அதுக்கேண்டி எங்களை போட்டு இவ்ளோ பாடுபடுத்துற? டாக்குமெண்ட்ஸ்ல இல்லைன்னா விட. அப்படி இல்ல ரம்யா. நீ ஏன் அனு இவ்வளவு யோசிக்கிற? நீ சூர்யா சார்ட்டே கேட்ட வேண்டியதானே? சூர்யா சார் கிட்ட கேட்டாலும் அவரு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பாக்குறேன்னு கேக்குறாரு. சூர்யா சாருக்கு பிசினஸ் இருக்கு, இந்த இடம் பத்திலாம் ஞாபகம் வச்சிருப்பாரான்னு கூட தெரியல. அவருக்கே அக்கறை இல்லைன்னா நீ ஏன் இந்த இடத்த பத்தி இவ்ளோ யோசிக்கிற? ரம்யா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் எதுக்கு? தண்ட செலவு. அப்படி ஒரு இடம் இருக்குதான்னு பாப்போம். அப்படி இருந்தா யூஸ் பண்ண முடியுதான்னு பாப்போம். அப்படி இருந்தா மட்டும் வச்சுக்கலாம், இல்லனா டிஸ்போஸ் பண்ணிட்டு இந்த தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைக்கலாம்ல. பாரு, தேவநந்தினி சீஃப் ஆனதும் செலவெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்ட. அது இல்ல ரம்யா, கல்யாணத்துக்கு முன்னாடி காமெடி பண்ணாத சம்பத். சாரி அனு. அது எந்த இடம், அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல ரம்யா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல வக்கீல் சார். என்ன வர சொல்லியிருந்தீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? உங்களுக்கே தெரியும் சார், கமிஷனர் நேத்து என்ன கூப்பிட்டு என்ன வார்ன் பண்ணாரு. நீங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கான் சார். ஜஸ்ட் போய் பார்த்தேன் சார், அவ்வளவுதான். அது நம்ம இடம், அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாங்கிறதுனால நம்ம போகாம இருக்க முடியுமா? சார், நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்னால உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இத்தனை நாள் வாய்தான்னு போட்டு அந்த இடத்தை இன்னும் இழக்காம இருக்கிறதே பெரிய விஷயம். இத பாருங்க, போலீஸ் நமக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு. தயவு செய்து இதை கெடுத்துறாதீங்க. புரியுது. இப்ப கமிஷனர் கொஞ்சம் அப்செட்ல இருக்காரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவரை எப்படி கூல் பண்ண முடியுமோ அப்படி கூல் பண்ணுங்க. அவர்கிட்ட கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, அது நம்ம இடம்னு. சார், எத்தனை கமிஷனர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? கமிஷனர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தட்டையும் போய் சொல்லிட்டே இருக்க முடியுமா? நாம தான் சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வக்கீல் சார், உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த சுரேந்தர் ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி அது அவ இடம்னு கேஸ் போட்டிருக்கான். சார், நம்ம கிட்ட மூலப்பத்திரமே இல்ல. அது நம்ம இடம்னு ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம கிட்ட மூலப்பத்திரம் இருந்தா ஒரே நாள் வேலையிலேயே முடிஞ்சிருக்கும். சுரேந்தர் காப்பி ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் கூட கிடைக்காம பண்ணிட்டான் சார். இப்படிலாம் கூட பண்ண முடியுமான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார், ஆள் பலம் பண பலம்லாம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் சார். அப்பெல்லாம் டாக்குமெண்ட்டை டிஜிட்டலைஸ் பண்ணல, அதனால அவன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டான். பக்காவா பிளான் பண்ணி இதை அவன் செஞ்சிருக்கான். ஒரு வகையில காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் கிடைக்காம போனதும் நல்லதா போச்சு சார். அதனால தான் இவ்வளவு நாள் நாம இழுக்க முடிஞ்சது. ஒருவேளை அவன் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டையே வச்சு அவனுக்கு ஏத்த மாதிரி அதை மாத்திருந்தான்னா இடம் மொத்தமா நம்ம கையை விட்டு போயிருக்கோம். அப்படிலாம் கூட மாத்த முடியுமா சார்? எத்தனை தடவை தான் சார் கேட்பீங்க? எத்தனை தடவை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது? இந்த பாருங்க சார், பத்திரம் தயாரிச்சு கோர்ட் வரைக்கும் போனவனுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டை மாத்த தெரியாதா? செய்யறது ரொம்ப கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு வேளை செஞ்சிருந்தான்னா என்ன செய்ய முடியும்? அந்த அளவுக்கு அவன் இதை யோசிக்காம இருந்திருக்கான். மூல பத்திரத்தோட ரெஜிஸ்டர்ட் காப்பியை அழிக்க மட்டும்தான் செஞ்சிருக்கான். அந்த வகையில நாம தப்பிச்சோம். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த மூலப்பத்திரம் கிடைக்கிறது மட்டும்தான். எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, ஆபீஸ் முழுக்க சல்லடை போட்டு சர்ச் பண்ணியாச்சு. ஆனா அந்த இடத்துக்கான பத்திரம் மட்டும் கிடைக்கவே இல்லை சார். அந்த பத்திரம் கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுமோ பண்ணுங்க சார். அந்த இடம் நிச்சயமா நம்ம கைக்கு வந்தாகணும். சூர்யா பத்தி தெரியுமில உங்களுக்கு? தெரியும் சார், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி பார்க்கலாம். ஃபேக்டரி இருந்ததுக்கான எவிடன்ஸ், அங்க இருந்த ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், அந்த ஓனர்ஸ். வேண்டாம் சார், வேண்டாம் சார், வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அந்த இடம் கைக்கு வரதை விட முக்கியமான விஷயங்கள் எதுவும் வெளியே வரக்கூடாது. என்ன சார் நீங்க இதையும் சொல்றீங்க அதையும் சொல்றீங்க, நான் என்னதான் பண்றது சொல்லுங்க? என்னால இழுத்தடிக்கிறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. நான் வந்த விஷயத்தை இன்னொரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன்.
அந்த ஏரியாக்குள்ள தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா அதுக்கப்புறம் வர்ற பின் விளைவுகளுக்கு நான் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க முடியாது. ஏ அனு, நீ சூர்யா சாரோட அம்மா கிட்ட நேராவே போய் கேட்டுரு. தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் பத்தின அந்த பழைய பேட்டர்னை பத்தி நீ அவங்க கிட்ட கேட்டுரு. அதோட பழைய ஃபேக்டரியோட இடத்த பத்தி கேட்டுரு. கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேட்கலாம் ரம்யா. சூர்யா சாரோட அம்மா இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காங்க. இன்னைக்கு சூர்யா சார் சொன்னாரு. ஆனா இந்த பேச்சை எடுத்தாலே சூர்யா சார் எதுக்கு இப்போ அப்புறம் பாத்துக்கலான்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்போ டைரக்டா அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டா அதுக்கு வேற என் மேல கோச்சுக்கிட்டாருன்னா நான் என்னடி பண்றது? அதான் யோசனையாவே இருக்கு. அவர் என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். கெஸ்ட் ஹவுஸ்ல தானே இருக்காங்க. ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கே போய் பேசுரு. நீ அவங்கள பார்த்து தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் பத்தி பேசுறதுக்கு சூர்யா சார் லவ் பத்தி பேசலாமே. அம்மா அம்மா, உங்க பையனை லவ் பண்றாரு, நானும் அவரை ரொம்ப லவ் பண்றேன். உங்க பையனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி சீக்கிரம் லவ் சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லலாமே. நமக்கு காலேஜில் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம பிரின்சிபால்கிட்ட தானே சொல்லுவோம். அதே மாதிரி தான் நான் சொல்ல சொன்னேன். இது என்ன அவ்வளோ பெரிய தப்பானு ஏன் முறைக்கிற? கரெக்ட் சம்பத், நீ சொன்னதாண்டா சரி. இவன் சொன்ன மாதிரி நீ பண்ணனா உன் ப்ராப்ளத்துக்குலாம் ஒரே நாள்ல முடிவு வந்துரும். செம்ம ஐடியா இல்ல அனு? உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தா காமெடியா இருக்கா? நான் மட்டும் இப்படி பேச போறேன்னு சூர்யா சாருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஐய, நீ என்ன லூஸ் மாதிரி பேசுறானு? அவங்க அம்மா கிட்ட பேசணும் தானே சூர்யா சாரு. அவங்க அம்மா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்கிறத உன்கிட்ட சொன்னாரு. இது கூட உனக்கு தெரியலையே. கரெக்டா சம்பத், இந்த விஷயத்துல நாம ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? அனுவே வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டா இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைச்சிடான்னு தான் சொல்லிருக்காரு. சம்பத், உனக்கு எது தெரியுமோ தெரியாதோ, ஆனா லவ் விஷயத்துல மட்டும் கலக்குற போடா. லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணனும்னா அப்படியே ஐடியாவா கொட்டுது. நீ சூர்யா சார் அம்மாவை போய் பாரு. அவங்களுக்கு தான் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல. நீ விஷயத்த சொன்னதும் உன்னை உடனே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இல்ல ரம்யா, சாதாரணமா அவங்களுக்கு என்ன பிடிக்கிறது வேற, மருமகளா என்ன கூட்டிட்டு போறது வேற. அது மட்டும் இல்லாம சூர்யா சார் அவர் மனசுல இருக்கிறத சொல்லாம நான் எப்படி அவங்க கிட்ட போய் கேக்குறது? ஷோ, இன்னும் என்ன தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்டி இங்க ரெண்டு பேரும் இப்படி பாடாப்படுத்துற? கொஞ்சம் யோசிச்சு பாரு ரம்யா. இத்தனை நாளா இந்த விஷயத்த அவர் இழுத்து அடிச்சிருக்காருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்டி. எனக்கு என்னவோ நீ அவங்க அம்மா கிட்ட போய் பேசினா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும் தோணுது. போய் பேசிதான் பாருண்டி. அவங்க அம்மாவை போய் நிச்சயம் பார்க்கணும். ஆனா இந்த விஷயத்த பத்தி நான் நிச்சயம் பேச மாட்டேன். அவங்க வீட்ல அவங்க அம்மா முடிவெடுத்தாதான் சூர்யா சார் லவ்வை ஏத்துப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அத சூர்யா சரி செய்யட்டும், அதுதான் சரி. சூர்யா சார் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள சொல்ல முடியாத ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. அவங்க மடியில தலை வச்சு தூங்க மாட்டோமோன்னு என் மனசு ஏங்குது. நான் எதுவுமே சொல்லாமலேயே என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்களேன்னு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அவங்க கண்ணை பார்த்தாலே அதுல ஒரு அன்பும் கருணையும் இருக்கும். அன்னைக்கு போர்ட் மீட்டிங்ல நான் கஷ்டப்படுறத பார்த்து அவங்க ஆதரவா என்ன ஹக் பண்ணாங்க. அந்த நிமிஷம் என் மனசுல இருந்த கஷ்டம்லாம் அப்படியே கரைஞ்சு போன மாதிரி தோணுச்சுடி. அவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது பாக்கி இருக்கா? நான் இவ்ளோ சீரியஸா சொல்றேன், நீ என்ன கிண்டல் பண்ற? உன்னை போய் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட செலக்ட் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? உன் கண்ணை பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுடும்னா அவங்கள போய் நீ போய் பாரணும். உன் மனசுல சூர்யா சார் தான் இருக்காருன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அப்படி கண்டுபிடிக்கலனா இவ்வளவு நேரம் நீ சொன்னதெல்லாம் உன் கற்பனைன்னு ஆயிடுமே. கரெக்டா ரம்யா? லாஜிக்கா பேசுனடா. கலக்குற போடா சம்பத். நேத்து லாயர் வந்திருந்தாரு. கமிஷனர் அவரை வார்ன் பண்ணாராம். திடீர்னு இந்த இடத்தோட பிரச்சனை இப்படி வெளியே வரும்னு நான் எதிர்பார்க்கல. How it happened, பங்கஜ்?
இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? அந்த இடத்த என்க்ரோச் பண்ணவன் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கான். 20 லட்சம் ரூபா கேக்குறான். அது நம்ம இடம் சூர்யா. நாமே அவனுக்கு 20 லட்சம் கொடுக்கணும். 20 லட்சம் இல்ல, 25 லட்சம் கூட கொடு. கொடுத்துட்டு அந்த இடத்த சுத்தி எலக்ட்ரிக் வேலி போடுன்னு நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, அதை செஞ்சியா இல்லையா? இல்ல, இனிமே தான் செய்யணும். முதல்ல அதை செய். இவ்வளவு நாள் அந்த இடத்த பாதுகாப்பா வச்சிருந்தது எவனோ என்க்ரோச் பண்றதுக்கோ இல்ல அந்த சுரேந்தர் கிட்ட தோத்து போய் அவனுக்கே திரும்ப கொடுக்கறதுக்கோ இல்ல. உனக்கே நல்லா தெரியும் அந்த இடம் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு. என்ன பார்வை? முகத்தை பார்த்து பேசுடா. கூல் சூர்யா, கூல். அந்த இடத்த எக்காரணம் கொண்டும் நான் இழக்க மாட்டேன். போதுமா? என்க்ரோச் பண்ணவனை காலி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. அதுல எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு. உன் தலைக்கு ஏத்திக்காத. புரியுதா? கரெக்ட் பங்கஜ். எனக்கு 1000 வேலை இருக்கு. முதல்ல அனு கிட்ட பேசணும். எனக்கு அதான் முக்கியம். சோ மேக் இட் கிளியர் பங்கஜ். நான் இந்த இடத்த பத்தி யோசிக்க தேவையில்லை. கரெக்ட்? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே சூர்யா. நீ சொல்லுவ, ஆனா செய்ய மாட்டேன். பங்கஜ், என் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கேன். பிறக்க போற இந்த தமிழ் புது வருஷம் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான வருஷமா இருக்கும். எஸ் பங்கஜ், சீக்கிரமே அனுகிட்ட என் லவ்வ சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி அவகிட்ட என்னோட பாஸ்ட் வாழ்க்கையை பத்தியும் நான் சொல்ல போறேன். இதெல்லாம் கரெக்டா நடக்கணும்னா எனக்கு எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. பிசினஸ்லயும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி. அப்படி எந்த ப்ராப்ளமும் வராதபடி பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் செய்ய போற இந்த 2 வேலையுமே உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. நான் கண்டிப்பா அனுகிட்ட சொல்லதான் போறேன். எனக்கு உன்கிட்ட இருந்து தேவையான ஒரே ஹெல்ப், எனக்கு வேற எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கும். இன்னொரு ஹெல்ப்பும் வேணும். தயவு செஞ்சு அனுகிட்ட சொல்லாத சூர்யா. அதனால வேற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்னு ஆரம்பிக்காத. கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது. இதான் இருக்கிறதுலயே நீ எனக்கு பண்ண போற பெரிய ஹெல்ப். அனு, நேத்து தேவ்நந்தினி ஃபேப்ரிக்ஸ் விஷயமா நான் ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தேனே, அத பாத்தியா? அதோட கன்க்ளூஷன்ஸ இன்வெஸ்டர்ஸ் கேட்டாங்க. நேத்து ஈவினிங் தான் பார்த்தேன் மேடம். இன்னைக்கு தான் ஒர்க் பண்ணணும். நாளைக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லுங்க. மேக் இட் ஃபாஸ்ட் அனு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஷியோர் மேடம். அது விஷயமா தான் சார் கிட்ட சில இன்புட்ஸ் எல்லாம் கேட்கணும். அதுக்கு தான் இப்ப சாரை பார்க்க போயிட்டு இருக்கேன். சார் சொல்ற இன்புட்ஸை வச்சு இன்னைக்கே ரிப்போர்ட் ரெடி பண்ணிடுவேன். வாட்? சாரை மீட் பண்ண போறியா? பட் இன்னைக்கு ஃபுல் டே சாருக்கு பிஸி ஸ்கெட்யூல் இருக்கே. இந்த ½ an hour அவரு ஃப்ரீ தானே மேடம்? அவர் ஃப்ரீன்னு உனக்கு எப்படி தெரியும்? லுக் அனு, அப்படியே ஒரு ½ an hour ஃப்ரீயா இருந்தாலும் ஒரு நாள் முழுக்க டைட் ஸ்கெட்யூல் இருக்கிறவருக்கு இந்த ½ an hour தான் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். நீ அப்பவும் போய் அவரை டிஸ்டர்ப் பண்ணணுமா? திஸ் இஸ் நாட் குட் அனு. ஐ நோ மேடம், பட் இது அதை விட முக்கியம். பேசிதான் ஆகணும். அதிகமாலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். ஜஸ்ட் 5 minutes மேடம். நோ அனு, ஐ காண்ட் அலோவ் யூ. நீ போய் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் அதை என்கிட்ட கேளு. தேவநந்தினி ஃபேப்ரிக் ஹிஸ்டரிய பத்தி தான் உங்களுக்கு எதுவுமே தெரியலையே மேடம்.